மணிகண்டன் அரண்மனைக்கு திரும்பினதையும் அவரோட குடும்பத்தில் இருக்க எல்லாரும் அவரை பார்த்து சந்தோஷப்பட்டது போன எபிசோட்ல பார்த்தோம். இன்னைக்கு எபிசோட்ல மந்திரியும் தான் அங்கதான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தன்னை தெரியப்படுத்திக்கிறதுக்காக ராஜாவும் நீங்க இல்லாதனால இந்த அரண்மனையில் ரொம்ப வருத்தத்துல இருந்தாரு, புத்திர சோகத்துல இருந்தாரு அப்படின்னு சொல்லவும் மணிகண்டன் குருகுலத்துல சக்கரபாணி என்கிட்ட சொன்ன விஷயம் இது இல்லையே அப்படிங்க எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. மந்திரி உடனே தடுமாற ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் அவரே கூந்து கவனிக்கிறாங்க என்ன சொல்ல போறாருன்னு. மந்திரி ஏதோ சமாளிச்சு இல்ல அங்க சொன்னது வேற விஷயம் தான், ஆனா அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு இல்ல, இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்துதான் நான் சொல்ல முடியும் அப்படின்ட்டு. இவ்வளவு நாள் மணிகண்டன் நீங்க இல்ல, அதனால இல்லாத 7 வருஷத்துக்கும் சேர்த்தே ஒரு பெரிய விழாவா கொண்டாடணும் அப்படிங்க சேனாதிபதி. ஆமா மணிகண்டன் திரும்பி வந்ததுனால நம்ம அதை எல்லாரும் கொண்டாடணும் அப்படிங்க. மந்திரி ஒண்ணு ஆமா அந்த வேலையெல்லாம் நான் பார்த்து செய்யறேன், இந்த 7 விஷயத்தையும் நம்ம இப்போ ஒரு புது விழாவாவே கொண்டாடணும், அந்த வேலைகள்லாம் நானே பாத்துக்கிறேன் அப்படிங்க. மணிகண்டன் உடனே 7 வருஷமா நாங்க இல்ல அப்படிங்கறதுக்காக காசு செலவு பண்ண வேண்டாம், அந்த பணத்தையும் பொருளையும் மக்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறாரு. மந்திரி அதிர்ச்சி ஆனாலும் ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு நீ சொன்னதான்ப்பா சரி, குமாரனோட பேர்ல எந்த செலவும் தேவையில்லாம பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாரு. ஆனா மந்திரி சரி நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா அதே மாதிரி பண்ணிடலாம், குமாரனுக்கு இப்போ கௌரவ புத்தி நல்லாவே வளர்ந்துருக்கு அப்படின்னதும் மணி என்ன அதன கௌரவ புத்தி அப்படின்னு கேட்கும். இல்ல இதுதான் நம்ம பந்தல ராஜாங்கத்துக்கு தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு ஏதோ சொல்லி சமாளிக்க ராஜா மணிகண்டன் கூப்பிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. மந்திரி அங்கிருந்து பயங்கர கடுப்புல போறாரு. அடுத்த காட்சியில மணிகண்டன் அந்த பக்கமா அரண்மனை பணிப்பெண்கள் வர்றாங்க. அவங்க கிட்ட எல்லாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டது நல்லா இருக்கும் இளவரசிங்கிறாங்க. அவங்களும் உங்கள இன்னும் ஒருத்தர் காணாம ருக்மணி தானே அவங்க அப்படிங்கிறாரு. அவங்க எங்க அப்படின்னு கேட்டதும் அந்த பணிப்பெண் உடம்பு சரியில்லை அப்படிங்கறதுனால அறையில இருந்து வெளியே வரதே கிடையாது அப்படின்னதும் என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு. அவங்களோட வலது கை இயக்கம் இல்லாம போயிடுச்சு இல்லையா அப்படின்னு சொன்னதும் அப்படியா நான் போய் பாக்குறேன் அப்படின்ட்டு அவரும் அங்க போய் பார்க்க போறாரு. அடுத்த காட்சியில ருக்மணி பார்க்க மணிகண்டன் வராரு. ருக்மணி வலது கை நடுக்கத்தோட படுத்திருக்க மணிகண்டன் பார்த்துட்டு எந்திரிக்கிறாங்க. ருக்மணி மணிகண்டன் பார்த்துட்டு அழுக வேண்டாம், எந்த தவறையும் மனசார செய்யல இல்லையா, எல்லாம் எனக்கு தெரியும், வலது கை தளர்ந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அழுகவும் இவர் சொல்றாரு எத்தனையோ முறை எனக்கு பால் கஞ்சி கொடுத்த கையாச்சு இது, ருக்மணி உடனே நான் செஞ்ச பாவங்களை நீங்க மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லவும் இன்னும் வருத்தப்பட வேண்டாம், ஈஸ்வரன் நமக்கு கைகால்களை கொடுத்திருக்கிறது நல்ல விஷயங்கள் செய்யறது தான். மணியன் இப்படி சொன்னதும் ருக்மணி எனக்கு 2 கைகளையும் கூப்பி உங்களை வணங்கணும் இளவரசே, அது முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. கையை கொடுங்க நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கைகளுக்கு இடையில அவங்க கைகளை வைக்கிறாரு. அந்த கை நடுக்கத்தோட இருக்குது. மணிகண்டன் சம்போ மகாதேவா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு கண்களை மூடி சாமி கும்பிட்டுட்டு மணிகண்டன் கைகளை மெதுவா நீவி கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட கை நடுக்கம் குறையுது. கொஞ்ச நேரத்துல கை நடுக்கம் முழுமையாக நின்று அவங்க கை நல்லா ஆயிடுச்சு. ருக்மணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, என் கை குணமாயிடுச்சு அப்படின்னு. இவரு சொல்றாரு எல்லாமே ஈஸ்வரனுடைய செயல் தான். ருக்மணியும் மணிகண்டனை வணங்க மணிகண்டன் இனிமே வாழக்கூடிய வாழ்நாட்கள்ல சத்கர்மங்கள் அதாவது நல்ல காரியங்கள் மட்டுமே செய்யுங்க, நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. அந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்த காட்சியில மந்திரி சக்கரபாணி பேசிட்டு இருக்கிறது காமிக்கிறாங்க. மந்திரி சொல்றாரு உங்களுக்கு தெரியுமா விஷயம், ருக்மணியோட நோய் ஒரே நிமிஷத்துல மணிகண்டனால் குணமாயிடுச்சாமா, ரொம்ப பெரிய அற்புதம் இல்ல, ஏன்னா அது நம்பவே முடியல அப்படின்னது. சக்கரபாணி நீங்க நம்பினால் நம்பலனாலும் அவளோட நோய் குணமாயிடுச்சு. மந்திரி உடனே அரண்மனை வைத்தியர் இது குணமாகுதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னதும் அது அவங்களோட விருப்பம், எல்லா நோயும் குணமாயிடுச்சுன்னா அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவாங்க, அதனால எந்த நோயும் குணமாக கூடாது அப்படிங்கறதால அவங்களோட பிரார்த்தனையும் அப்படிங்க. உடனே மந்திரி அப்போனா மணிகண்டனுடைய சக்தி அதிகமாயிருக்கு, நம்ம எதிரியோட பலம் அதிகமாயிட்டே போகுது, மலையில மாற்றம் வந்ததுன்னா கூட நம்ம அதை குடைஞ்சு உள்ள நுழைஞ்சு போய் நமக்கான பாதை உருவாக்கிட்டே இருக்கணும். நீங்க இருக்கிற நிலைமையில மலை குடைஞ்சிங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும், அந்த மலை அப்படியே தான் நிற்கும். இந்த மலையை குடையணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஒரு கூர்மையான ஆயுதம் வேணும், இரும்பு மாதிரி ஒரு ஆயுதம் வேணும் அப்படின்னு சக்கரபாணியை எடுத்து கொடுக்கவும் மந்திரி நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு, தோல்விங்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது, எதை செஞ்சாலும் சீக்கிரம் செய்யணும் அப்படிங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.